பிள்ளைகளா, இப்போ நம்ம பார்க்குக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஜாலியாக விளையாடுங்க. என் பிள்ளைகளுக்கு பார்க்க பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷம் பாரு. போய் ஜாலியாக விளையாடுங்க கண்ணுங்களா. ஏய் ஜாலி ஜாலி, ஏய் ஜாலி ஜாலி, ஏய் ஜாலி ஜாலி. நான் தான் ஏறுவேன், நான் தான் ஏறுவேன், நான் தான் ஏறுவேன். டேய் மங்கூஸ் மண்டையா, அங்கிட்டு போடா. நான் தான்டா ஏறுவேன், போடா. டேய் டவரா தலையா, இது நான் தான்டா முத வந்தேன், நான் தான்டா ஏறுவேன், போடா. நீ அங்கிட்டு போய் விளையாடுற, போடா. டேய் மக்காக்கோ, நான் ஃபர்ஸ்ட் ஏறிக்கிறேன்டா. நீ ஃபர்ஸ்ட் என்னை சுத்தி விடு, அதுக்கப்புறம் நான் உன்னை சுத்தி விடுறேன், சரியா? இது ஒருத்த எப்ப பார்த்தாலும் வந்து முந்திக்கிறேன். ஏறி தொலை. சுத்துடா கைப்பிள்ள, சுத்து, நல்லா வேகமா சுத்து. என்னத்த தின்னு தொலைச்சானா இவ்வளவு வெயிட்டா இருக்க, சுத்தவே மாட்டுது. அம்மா, இதுக்கு மீறி தள்ள முடியலையே. டேய் சிக்காக்கோ, அங்கதான் உடைய சுத்தம் முடியல, இங்க வந்தா இங்கே ஏன்டா என்னை வந்து இம்சை பண்ற? என்னத்தடா தின்னு தொலைச்சு இந்த கணக்கு கிடக்குற? உனக்கு உடம்பு வெயிட்லடா, உன் மண்டை தான்டா பண்ணி கிடக்குது. தம்பி, அண்ணனை அப்பெல்லாம் தொடக்கூடாது. முடிஞ்சா அமுக்கு, எவ்வளவு அமுக்க முடியுமோ அமுக்கு. நீ கீழே போகணும், நான் மேல வரணும். அப்பா முடியலையே சாமி, என்னடா மனுஷன் இவன்? நீ எப்பதான் என்னை அமுக்குறேன்னு பாக்குறேன். உங்ககிட்ட மனுஷன் நட முடியுமாடா? நான் போய் தனியா வந்துட்டேன்டா, போடா. நீ எங்கே போனாலும் நான் உன் கூட வருவேன். அட கன்றாவியே, இதை நம்ம விடவே விட மாட்டேன் போலயே. அட வாடா தம்பி, இதுக்கு போய் ரொம்ப பிகு பண்ணுவேன். வாடா, நம்ம போய் ஊஞ்சல் ஆடுவோம். ஓடுறா ஓடுறா ஓடுறா, சீக்கிரம் ஓடுறா. ஒரு வழியா வந்தாச்சுப்பா. மக்காக்கோ, வேகமா போய் தூங்கணும். உங்க அண்ணன் கூட தொட தொட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நாளை காலையில வெள்ளன எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பணும், புரியுதா? தம்பி, வேகமா போய் தூங்குங்க, காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல. ஹலோ மதர், எங்க ரெண்டு பேரையும் ஸ்கூல்ல சேர்க்க போகும்போது சார் கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டா ஆன்சர் பண்ணேன். அதனாலதான் என்னை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா பின்னாடி உட்காந்துருக்கேன் ஒரு கிறுக்கே, அதை சரியா ஆன்சர் பண்ணாம எடக்கு முடக்கா பதில் சொல்றேன். அதனாலதான் அவனை ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? செல்லக்குட்டி, நான் என்னடா பண்றது? நானும் எல்லா ஸ்கூல்லையும் இவனை சேர்க்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா போற எல்லா இடத்துலயும் சார் கேட்கிற கேள்விக்கு குண்டக்க மண்டக்க பதில் சொல்லி எல்லாத்துட்டையும் கெட்ட பேர் வாங்குறான். யாரும் இவனை ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. நான் என்னதான்டா பண்றது? மக்காக்கோ, நீ எதுக்கு அவனை நினச்சி கவலைப்படுற? நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா படி. நீ நல்லா படித்தாதான் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியும். அவன் கடைசி வரைக்கும் படிக்காமல் இப்படி ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தானா, அப்பா அவனுக்கு ஒரு 4 பன்னிக்குட்டி வாங்கி கொடுப்பேன். அதை மேய்ச்சிக்கிட்டு தெரியட்டும். 4 பண்ணி இல்ல டாடி, 40 பண்ணி வாங்கி கொடுத்தாலும் எங்க அண்ணன் சும்மா சந்தோஷமா மேய்ப்பாரு. இல்ல ப்ரோ? சும்மா சும்மா என் பிள்ளையை திட்டிகிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் என் பிள்ளை ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவான். அவனுக்கு படிப்பு வரலன்னு என்ன? அவன் வீட்டில் இருந்த அம்மாவுக்கு நல்ல உதவியா எல்லா வேலையும் பார்க்கறானே, அப்புறம் என்ன? அதெல்லாம் என் பிள்ளை நல்லா இருப்பான். நான் என்னமா பண்ணுவேன்? நான் கரெக்டாக தாம்மா ஆன்சர் பண்ணேன். அந்த சார் கேட்ட கேள்விதாம்மா தப்பு. அதுக்கு போய் என்னை ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்ட்டாருமா. அன்னைக்கு சார் என்ன கேள்வி கேட்டாரு, இவன் என்ன பதில் சொன்னியா? வணக்கம் சார், இவன் தான் என்னோட பையன் சிக்காக்கோ. இவன்ட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவா சார். ரொம்ப புத்திசாலியான குழந்தை. ஆமா சார், உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை கேட்காம எனக்கு தெரிஞ்ச கேள்வியை கேளுங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன். யார் சார் அது? உங்க பொண்ணா? இந்த பாரு குட்டி பையா, நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். இந்த மாதிரிலாம் லூஸ் டாக் விட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் உனக்கு இந்த ஸ்கூலில் சீட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதா? ஆல்ரெடி சீட் மேல தானே சார் நான் நிக்கிறேன்.
இதுக்கு மேல எனக்கு புது சீட் வேற கொடுக்க போறீங்களா? ஏமா இவனெல்லாம் எப்படிம்மா வீட்டில் வச்சு சமாளிக்கிறீங்க? தம்பி, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் சரியா ஆன்சர் பண்ணணும், புரியுதா? உன் பேர் என்ன? என் பேரா சார்? என் பேர் இந்த ஊர்ல யாருமே வச்சிருக்க மாட்டானுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க பாப்போம். நீங்க வந்ததும் உங்க அம்மா உன் பேரை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்றியா இல்லையான்றதுக்காகத்தான் நான் உன்கிட்ட கேள்வி கேட்குறேன். அதுக்கு நீ சரியா ஆன்சர் பண்ணணும், புரியுதா? ஓகே சார், பண்ணிட்டா போச்சு. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சிகாகோ. சிக்காகோங்கிறது அமெரிக்கா நாட்டோட ஒரு நகரத்தோட பெயர். அதை எதுக்கு உனக்கு வச்சிருக்காங்க? பூமிங்கிறது நாம வாழ்ற ஒரு கோள், அதை யாரும் பேரா வைக்கலையா? மதுரைங்கிறது ஒரு ஊரோட பேரு, அதை யாரும் பேரா வைக்கலையா? அதை விட ஏன் நம்ம திருக்குறள் எழுதுறாரே திருவள்ளுவர், அவர் பேரை கூட ஒரு ஊரா வச்சிருக்காங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்படி இருக்கும்போது அமெரிக்கா நாட்டோட ஒரு நகரத்தோட பேரை நான் ஏன் சார் என் பேரை வைக்க கூடாது? கேளுங்க மம்மி. நீ பெரியவனானது என்னவாகணும்னு ஆசைப்படுற? நான் பெரியவன் ஆனதும் உங்க பொண்ணுக்கு புருஷன் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த மாதிரி குதர்க்கமா ஆன்சர் பண்ணா உன்னை யாரா ஸ்கூல்ல சேர்த்துப்பா? இந்த ஸ்கூல் மட்டும் கிடையாதுடி, நீ எந்த ஸ்கூல் போனாலும் உனக்கு சீட்டே கிடைக்காது. இப்ப கூட நான் சீட்ல தான் உட்கார்ந்துருக்கேன், டப்ஸா தலையா. ஏய் டிஷு, ஏய் டிஷு 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 டிஷு. என்ன நினைக்கிற? இந்த வரண்டா. டமான் துமீல். இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிப்பாட்டிட்டு தூங்குறீங்களா இல்ல ரெண்டு பேருக்கு சூடு வைக்கவா? என்னது சூடா? நான் எங்க மம்மி சண்டை போட்டோம்? எங்க பாசத்தை தான் பரிமாறிக்கிட்டோம். இப்ப எப்படி தூங்குறது மட்டும் பாருங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா. மம்மி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சலோ, ஸ்கூலுக்கு போய் நல்லா சமத்தா டீச்சர் சொல்லி கொடுக்கறத கவனமா படிக்கணும், புரியுதா? அங்க போய் சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. சரி மம்மி, நான் ஸ்கூலுக்கு படிக்க தான் போறேன், அவரை மாதிரி பொண்ணு கேட்கலாம் போல, சரியா? நான் போய் நல்லா படிப்பேன். என்ன சொல்றாரு சின்னவரு? ஒரே பாசமலைய பொங்கி வழிகிறீங்களே. பள்ளிக்கூடத்துக்கு தானே போறாரு, ஏதோ பாரிக்கு போற மாதிரி பாசமலைய பொங்குறீங்க. வந்துட்டானா? முறையா ஸ்கூலுக்கு போறேன், இதை மூஞ்சில முடிச்சிட்டு போனா அப்படித்தான் இருக்கும். இந்த மூஞ்சிக்கு என்னடா குறை? இந்த மூஞ்சில முடிச்சிட்டு நீ ஸ்கூலுக்கு போறேல, நீ எப்படி வருவேன்னு பாரு, நல்லா ஓஹோன்னு வருவ. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும். வேமா வா, ஸ்கூலுக்கு போலாம்.